பாவத்தின் பாவம் நீங்க பாத்தீங்கன்னா வேதம் சொல்றது பாவத்தினால் பிறப்பது என்னவாகிறது மரணம். எந்த மரணம்? சரீரத்து மரணம் இல்ல, ஆவிக்குரிய மரணம். இது வேதத்தில் இருந்த ஒரு பகுதி நாம் இப்போது அந்த பாவத்தை குறித்து தொடர்ச்சி நாம் பார்க்கலாம். இப்போ அந்த வேதத்தில் இருந்த ஒரு பகுதியை வாசிப்போம். ரோமரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரோமரின் புத்தகம் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை மரணம், பாவத்தை குறித்து என்ன சொல்கிறார் சொன்னா, இங்க வேதத்தில் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க. நாம் பார்க்கிறதான இந்த வார்த்தையில பாவம் மரணத்தை பிறப்பிக்கிறது. இந்த பாவம் எப்படிப்பட்டதா இருக்குது சொல்லி வேதத்திலே நாம் ஆரம்பித்து கொண்டிருக்கிறோம். பாவம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அது பொல்லாதவைகளாக காணப்படுகிறது. ஆதாம் ஏவாள் மூலமாய் ஆரம்பித்த பாவத்துடைய சம்பளம் தான் ஆதாம் ஏவாளை சுகமா இருக்க வேண்டியவர்கள், நன்மையா இருக்க வேண்டியவர்கள், மகிமையா இருக்க வேண்டியவர்கள் சர்ப்பத்தினால் தண்டிக்கப்பட்டு அவர்கள் நன்மையை இழந்து, ஆசீர்வாதத்தை இழந்து, சுகத்தை இழந்து, மகிமையை இழந்து அவர்கள் தன்னுடைய மகிமை விட்டு வெளியேறப்பட்டது. ஏன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இது நிமித்தமாக உலகத்திலே பாவங்கள் அதிகரிக்கப்பட்டது. பாவத்தை நிமித்தமாக இயேசு இந்த நாளில் மனிதனாய் வந்து நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தந்திருக்கிறார். அந்த உயிர் தெழுந்த தேவன் இங்கே வார்த்தை சொல்லுகிறது என்ன சொன்னார்? ரோமர் 6:23 என்ன சொல்றாரு பாருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை மரணம், இயேசு கிறிஸ்துவினால் நித்திய ஜீவன். இதுதான் ஒரு முக்கியமான காரியம். பாவத்தின் சம்பளம் என்னவா இருக்கிறது? மரணம். இப்போ பாவம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாவம் நிறைய காரியம் செய்யறாங்க. இந்த பாவத்தின் சம்பளம் என்று சொல்லி பார்க்கும்போது இது சரீரத்தின் மரணம் அல்ல. பாவம் என்பது ஒரு மனுஷனை சரீரத்தை என்ன செய்யாது? சாகடிக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய முன்னேற்றத்தை பரலோகத்துக்கு செல்லக்கூடிய மனுஷனை என்ன செய்கிறது? தடை செய்து அந்த மனுஷனை நரகத்தை கொண்டு வருகிறது. மனுஷனுடைய பாவம் என்பது சரீரத்துக்கு அல்ல, ஆவிக்குரிய மரணம், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளப்படாதபடி செய்கிறதான பாவம். இந்த பாவத்தில் இருந்து மனிதரை விடுதலையாக்குவதுதான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனுஷனாய் வந்தார். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் மனிதனை உண்டாக்கப்பட்ட சரீரத்துக்குரிய நிலத்துடைய சரீரத்துக்குரிய மரணம் என்பது அது மண்ணுக்குரியது, மண்ணுக்கு போயிடும். மண்ணுக்குரிய சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆனா தேவன் கொடுத்த அந்த நித்திய ஜீவனுக்குரிய ஆத்மா தேவனிடத்துக்கு போக வேண்டும். அந்த தேவனிடத்துக்கு போவதற்கு தான் இந்த தேவன் இந்த உலகத்தில் வந்தார். அவரிடத்துல அவர் கொடுத்ததை அவரிடத்துல வருவதற்கு தடையா இருக்கிறது மனுஷனின் வாழ்க்கையில பாவம். இந்த பாவம் நிவர்த்திக்காக தான் இயேசு மனிதனாய் வந்தார். மனிதனாய் வந்து மனுஷகுமாரனாய் வாழ்ந்து தெய்வமாய் இந்த உலகத்தில் இருந்த போதிலும் அவர் மனுஷனுக்காக மனுஷ ரூபமாய் இந்த உலகத்தில் வந்தார். ஏன்னு சொன்னால் மனுஷனுக்கு மனுஷ ரூபத்துல பேசினாதான் புரியும் இருந்ததுனால மனுஷனாக வந்தார். நீங்க உலக மனுஷன் என்ன சொல்லிக்கணும்? ஒரு மனுஷனோடு பேசினேன், ஒரு சகோதரோடு பேசினா சொன்னாங்க, நான் போன ஜென்மத்துல நான் ஒரு நாயாய் பிறந்திருக்கிறேன், அதனால இந்த ஜென்மத்துல நான் இப்படி பிறந்திருக்கிறேன், அடுத்த ஜென்மத்துல எப்படி பிறப்பட தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பிறப்பது மரிப்பது என்பது ஒரே ஒரு மனிதன், ஒரே ஒரு ஜீவன் தான், ஒரே ஒரு டைம் தான். அதுக்கப்புறம் மரிப்பது பிறப்பாலும் கிடையவே கிடையாது. பிறப்பது ஒன்று, மரிப்பது ஒன்று, நித்திய ஜீவன் நரகம் ரெண்டு இருக்குது. இதுதான் வித்தியாசமான காரியம். தவிர 7 ஜென்மம் 8 ஜென்மம்
ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னாரு. அவருக்கு புரியல. நேரங்களில் நான் வரும்போது அவர் தெளிவா பேச முடியும். ஆனா உலக மனுஷர்கள் என்ன செய்து கொண்டிருக்காங்க? 7 ஜென்மம் இருக்கிறது, 7 ஜென்மத்துக்கு வாழ வேண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லவே இல்லை. ஒரு மனிதனின் வாழ்க்கை என்பது பிறப்பது மறிப்பது என்பதுதான் அது காரியம். அப்ப இந்த 3 காரியத்துக்குள்ளாக நாம் எங்க இருக்கிறோம்? இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எல்லா மனிதனும் மறிக்க போறோம், நாமும் மறிக்க போகிறோம். ஆனா மரணத்துக்கு பிறகு நமக்கு ஒரு ஜீவன் உண்டு. அதுதான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துல மனுஷனை மீட்டெடுக்க வந்தார். எதுல இருந்து? சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, வறுமையிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, இந்த உலகத்து பிரபஞ்சத்துடைய சகல காரியங்களிலிருந்து தேவன் அவர்களை மீட்டெடுக்கும்படியாக வந்தார். அந்த மீட்டெடுக்கிற அந்த தேவனுக்கு ஏற்பட்ட சம்பவம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய சரீரத்தை இந்த உலக மனுஷனிடத்துல பிக்க கொடுத்தார். நம்முடைய சரீரத்துல பிக்க வேண்டிய, நம்முடைய சரீரத்தில் அனுபவிக்க வேண்டிய அப்படிப்பட்டதான அந்த காரியத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். அதுதான் சொல்லுகிறார், நீ சுமக்க தேவையில்லை, நானே சுமந்தேன். இயேசு சுமந்து கொண்டாரு, நான் சுமக்க தேவையில்லை. அப்ப இயேசு சுமந்து கொண்டபடினால நாம் சுமப்பதற்கு எதுவுமே இல்லை. ஆனா நாம் செய்ய வேண்டியது நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். இதுதான் தேவன் சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டியது பெருசா ஒன்றும் செய்ய தேவையில்லை. இந்த வேத வசனம் என்ன சொல்லுதோ, இந்த வேத வசனத்தின்படி நடந்தா போதும். பெருசா நம்ம ஒன்றும் பெருசா ஒன்றும் செய்ய தேவையில்லை. வேதம் சொல்லு, அன்பு என்ன தேடு, என்னை ஆராதனை செய், எனக்காக நீ என்ன பண்ணு. இங்க வேதம் சொல்லுது, உனக்காக நீ என்ன பண்ணுத. இந்த உலகத்துல மனுஷன் இன்னைக்கு என்ன பண்ண, தனக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார். உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் அழிவுள்ளவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் தெய்வம் யாருன்னு தெரியாம ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. தெய்வத்தை தலையிட்ட வச்சுக்கிட்டு தெய்வத்தை தேடி ஓடிக்கிறாங்க. உலக மனுஷன் தெய்வம் நமக்குள்ள இருக்கிறது, ஆனா அவனுக்கு தெரியல. தெய்வத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான், ஆனா தெய்வம் நம்மளை தேடி கொண்டிருக்கிறார். அறியாததுனால நீங்க அநேக கோடிக்கணக்கான ஜனங்களுடைய ஆத்மா நரகத்தை தேடி கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் நரகத்துக்கு போகாதபடி நித்திய ஜீவனை சொல்றதுக்குடியா நாம் தெரிந்து கொண்டிருக்கிற தெய்வம் இன்னைக்கு நம்ம இங்க உட்கார வைத்திருக்கிறார். ஆராதிக்கும்படியா, அவரை துதிக்கும்படியா, அதை வார்த்தை கேட்கும்படியா தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தருணத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நல்லா கவனிங்க, நீங்க அநேக கிறிஸ்துடைய வாழ்க்கையில குறைவுகள் அல்லது அந்த வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் காரணம் என்னன்னா வேத வசனமோ கற்பனோ கிடையாது. ஆனா நாம் எங்கேயோ ஏதோ தவறு செய்கிறோம். அந்த தவறு தான் நம்ம வாழ்க்கையில என்ன செய்கிறது, முன்னேற்ற முடியாத செய்கிறது. அது நமக்கே தெரியாம செய்து கொண்டிருக்கிறோம். சில நேரத்தில் திருப்பி செய்து கொண்டிருக்கிறோம். இதனால என்ன செய்கிறதுன்னா, வேதம் சொல்லு மிக அருமையான வார்த்தை, எவனை முன்கொடுத்தாலும் அவர் என்ன பண்ணிருக்கிறாரா, அவரை அழைத்திருக்கிறார். எவரை அழைத்தாலும் அவர் நீதிமான் ஆக்கியிருக்கிறார். யாரை நீதிமான ஆக்கினார், அவர் என்ன பண்ணுறார், மகிமைப்படுத்துகிறார். அப்ப மகிமைப்படுத்துகிற தேவனை ஆராதிக்கிறோம். நம்ம ஒரு நாளும் அவர் என்ன பண்ணாரு, கைவிடவே மாட்டார். ஆனா நாம் தெரிந்து கொள்ளுகிற விதத்துல தெரிந்து கொள்ளாததுனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வருகிற சூழ்நிலை நாம் மேற்கொள்ள முடியவில்லை. மேற்கொள்வதற்குரிய காரியத்தை நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்ல ஒரு ராஜாவுடைய பிள்ளை அல்லது ஒரு ராஜாவுடைய மகன், ராஜாவுடைய காரியம், ஒரு ஏழை குடும்பத்தில் ஏழை காலத்துல என்ன செய்ய மாட்டான், பெண்ணு கொடுப்பதோ பெண் எடுப்பதோ அவரோடு பேசுவது இருக்காது. அவங்க தகுதிக்கு ஏற்றதான் போவாங்க, கீழே இறங்கி வர மாட்டாங்க. ஆனா நீங்களும் நானும் ராஜாவுக்கு பிள்ளைங்கன்னு சொல்றோம். இன்னைக்கு அநேக ஜனங்க நாம் ராஜாவுக்கு பிள்ளைகள் வாய்ப்பு சொல்றோம். நம்முடைய சிந்தைகளில அந்த ராஜாவுக்குரிய நம்முடைய மேன்மையான காரியத்தை சிந்திக்கிறது கிடையாது. இன்னும் நாம கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்தால் மாத்திரம்தான் நாம் என்ன செய்வோம், என்னை உண்டாக்குகிற தெய்வம் உயிருள்ளவர், நான் செய்கிற காரியத்தை நான் எப்படிப்பட்டதா செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அது புரிய முடியும். அது புரியாததுனால நீங்க குழப்பம் வருது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனோடு கூட இருக்கிறோம். இப்ப தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவருடைய சாயலுக்கு ஒப்பாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் கிறிஸ்து இயேசுவை நாம் என்ன பண்றது, தெய்வமா ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல அவருடைய சாயலாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் சொல்றாரு, நீங்க மதிப்பது எங்க, நரகத்துக்கு போவதை நான் விட மாட்டேன்னு சொல்லிதான்
அவர் நம்மை நரகத்திலிருந்து தூக்கி எடுக்க நரகத்துக்கு போகிறவர்களை விடாதபடி கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நிறுத்தி வைத்தது மாத்திரமல்ல, ராஜாதி ராஜாவிடத்துல நாம் போக போகிறோம். அல்லேலூயா. அதற்காகத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, முதலாவது பாவம் என்ன செய்கிறது? ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில மரணத்தை கொண்டு வருது. அந்த மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கி என்ன பண்ணுது? நித்திய ஜீவனுக்கு தேவன் என்ன பண்ணுகிறார்? ஆயத்தமாக்க. அதற்காக தான் இயேசு வந்தார். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், பாவம் மனுஷனை அடிமைப்படுத்திக் கொள்கிறது. முதலாவது பாவம் மரணத்தை கொண்டு வருகிறது. என்ன மரணம்? சரீர மரணம் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. சரீரத்துக்குரிய மரணம் கிடையவே கிடையாது. ஆவிக்குரிய மரணம். நித்திய ஜீவனுக்கு போகக்கூடாதபடி, பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடாது, பரிசுத்தவனா வாழக்கூடாதபடி மனுஷனை இந்த உலகத்துல பிசாசு என்ன செய்கிறார்? பாவத்துக்கு அடிமையாய் வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த அடிமையிலிருந்து விடுதலையாக்கவர்தான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். எதற்கு? நித்திய ஜீவன் சொல்லிருக்கிற முடியாது. இரண்டாவது நம்ம பார்க்கலாம், பாவம் மனுஷனை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. எப்படி அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசி. யோவான் எழுதின சுவிசேஷம் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாத்தீங்களா? வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் எதுக்கு அடிமையா இருக்கிறான்? பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அவன் நீதிமான் கிடையாது. பாவம் செய்கிற எந்த மனுஷனும் அவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். திருடன் திருட்டுக்கு அடிமையா இருக்கிறான். இன்னைக்கு அநேக சூழ்நிலை பார்க்கும்போது உலகத்துல இன்னைக்கு அநேக எதற்கு போதை பொருட்கள் போதை அடிமையா இருக்கிறாங்க. விபச்சாரத்தில் அடிமையா இருக்கிறாங்க. கொள்ளையடித்து அடிமையா இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக ஜனங்கள் பாவத்துல எது செய்கிறாங்களோ அவன் அதுக்கு அடிமையா இருக்கிறார். எது நாம் செய்கிறோமோ அது என்ன செய்கிறது? நம்மை ஆண்டு கொள்ளுகிறது. ஆனா அதிலிருந்து விடுபடுவதற்காகத்தான், நித்திய ஜீவனுக்கு செல்வதற்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் மீட்டு வைத்திருக்கிறார். நம் மகிமைக்குள்ள பிரவேசிப்பதற்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் செல்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மை என்ன பண்ணியிருக்கிறார்? விடுதலையாக்கி இருக்கிறார். அந்த விடுதலையாக்கிற தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, வாசிக்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார். உங்களுக்கு சொல்கிறேன், பாவம் செய்கிற எவனும் என்னவா இருக்கிறார்? பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார். இரண்டாவது வாசி, அடுத்த வாசிங்க. அடிமையானவர் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். மெய்யாகவே என்ன பண்ணுவீங்க? விடுதலையாகுங்க. அப்ப குமாரன் விடுதலையாக்கணும்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் பாவ நிவர்த்தி கிடையாது. இயேசு இல்லாம இந்த உலகத்துல பாவ நிவர்த்தி கிடையவே கிடையாது. இல்லைங்க, எங்க அப்பா ஒரு பாடு பலி கொடுப்பாரு வருஷம் எதுக்குன்னு கேட்டா, எங்க குழந்தைகளுக்கு நாங்க பலி கொடுக்கணும், இல்ல நாங்க எங்க குடும்பத்துல நாங்க செய்வோம், இல்ல எங்க அப்பாவுடைய காரியத்துக்கு நாங்க செய்யறோம். இதெல்லாம் பாவ நிவர்த்திக்கு அநேக குடும்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா, வருஷம் அப்பா அம்மா செத்துட்டாங்க, குடும்பத்துல யாராவது செத்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா திதி கொடுப்பாங்க, இல்ல அவங்களுக்கு எல்லாம் ஏதோ பண்ணினே இருப்பாங்க. ஏன்னா அவங்க பரலோகத்துக்கு போல அவங்களுக்கு தெரியுது. ஆனா நமக்கு தெரியும், நாம் இந்த உலகத்துல பிறந்தவர்கள் பிறக்கும் போது வாழும் போது இயேசு நம்மளோடு இருந்தாரு. தெரியுமா? தெரியும். இயேசு உங்களோடு இருந்தாரா இல்லையா? இயேசு நம்மோடு இருக்கிறார். எப்படி தெரியும் நம்மோடு இருக்கிறார்? வசனத்துக்கு பிரகாரமோ இன்னொரு காரியமும் ரெண்டு காரியம் பார்க்கலாம். ஒண்ணு என்ன சொன்னாரு? நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்குது என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்ப நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்க, தேவனுடைய ஆலயம் நாம் வாசம் பண்ணுங்க. தேவன் நமக்குள்ள வாசமா இருக்கிறதுனால நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா வாசம் பண்ண ரெண்டாவது காரியம், இன்னைக்கு நாம பாத்தீங்கன்னா மூச்சு விடுறோம். நம்ம எல்லாரும் மூச்சு, எல்லாருக்கும் கருப்பு சிவப்பு வெள்ளை பணக்கார ஏழை எல்லாருக்கும் மூச்சு ஒண்ணுதான். அது வேற மாற்றம் கிடையவே கிடையாது. யாருக்கும் வேற மூச்சு வருமா, வேற ஏதாவது வருமா? கிடையாது. என்ன ஒண்ணு செய்யலாம், மூச்சுல ஒரு மூக்குல அப்படி தொண்டையில வரும், அப்படி ஏதாவது ஆபரேஷன் ஏதாவது அதுதான் நடக்கும். மூச்சு கண்டிப்பா ஒண்ணுதான் மூச்சு. ஆனா இந்த மூச்சு இழுத்து விடுறது தெரியுமா? இந்த மூச்சு என்ன சொல்றது தெரியுமா?
மூச்சு இயேசுன்னு சொல்றது. எல்லாருக்குமே இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், வெள்ளையா இருக்கட்டும், கருப்பா இருக்கட்டும், சிவப்பா இருக்கட்டும், நீங்க வேணா நம்ம மூச்சை நிறுத்தி விடுங்க பார்க்கலாம். இழுக்கும் போது இயேசுலாம், விடும்போது சொல்லுவோம் இயேசுன்னு சொல்லுவோம். எல்லாருக்குள்ள இருக்குது. ஏன்னா அவர் கொடுத்த அந்த மூச்சு, அவர் கொடுத்த அந்த மனுஷனுக்குள்ள அந்த பொம்மையை செய்து அந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனுஷன் தன்னுடைய சுவாசத்தை ஊதுனால அந்த சுவாசம் என்ன செய்யுது? இயேசுன்னு சொல்லுது. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுன்னு சொல்லுது, ஆனா ஜனங்கள் அறியல. அந்த அறியாததுனால தான் வேதம் சொல்லி ஜனங்கள் அறியாம என்ன பண்ணாங்க? சங்காரமாய் போகிறார்கள். ஜனங்கள் அறியாம சங்காரமாய் போகிறார்கள். தேவன் உண்டு பண்ண மனுஷன், தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன், இந்த மனுஷன் என்ன செய்கிறார்? தெய்வத்தை அறிந்து கொள்ளாததுனால அவன் தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனை அறியாததுனால் அவன் தூரமாய் இருக்கிறான், ஆனா தேவன் தூரமாய் இல்லை. நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல எந்த மனுஷன் இருந்தாலும், எந்த குடும்பம், எந்த மனுஷன் யாரா இருந்தாலும், ஆனா தெய்வம் தூரம் போகவே இல்லை. ஆனா அவன் தான் தூரம் போயிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. அந்த மனுஷன் தான் தூரம் போகிறான், ஆனா ஆண்டவர் அவரோடு இருக்கிறார். அவன் அறியாமையினால் சங்காரமாய் போகிறார். அப்ப நம்ம அறிந்திருக்கிறோம், ராஜ்யத்துக்கு போக போகிறோம். அல்லேலூயா. தேவனை அறிந்தவர்கள் ராஜ்யத்துக்கு போகிறோம். தேவனை அறியாதவர்கள் தூரமாய் இருக்கிறார்கள். அவர்கள் அறிந்து கொள்ளப்படும் போது அவர்கள் என்ன பண்ணாங்க? நித்திய ஜீவனுக்கு வருவார்கள். அதுதான் வேதம் சொல்கிறது. அப்ப இங்க சொல்லுகிறார் மிக அருமையான வார்த்தை. வாசிங்க அடுத்த வருஷத்துல, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாரே, ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடியால், உபதேசம் அந்த வார்த்தை இல்ல, வார்த்தை இல்லாததுனாலதான் இன்னைக்கு நாம் நினைக்கிறோம். இன்னைக்கு 2026 வருஷத்துக்கு முன்னால இயேசு உலகத்துல மனுஷனா இருந்தாரு, வாழ்ந்தாரு, 3 வருஷம் வாழ்ந்தாரு, அற்புதம் அதிசயம் செய்தாரு, மரித்தார், அடக்கம் பண்ணார், உயிர் தெரிந்தார், இப்ப நம்மளோட இருக்கிறார். ஆனா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க நீங்க பாத்தீங்கன்னா, ஐயோ இன்னைக்கு பார்த்து ரொம்ப அவங்க இந்த 2 நாட்கள்ல அவங்கள மாதிரி துக்கமான ஆள் கிடையவே கிடையாது. ஏன் தெரியுமா? இயேசுநாதர் செலுத்தார், இயேசுநாதர் செலுத்தார், இயேசுநாதர் செலுத்தார். இல்ல ஏங்க உங்களுக்குள்ள வாழ்ந்துருக்காரு இயேசு, இன்னமும் மச்சி சாவச்சுதான். உபதேசம் உங்களுக்குள்ள இல்ல. உபதேசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, உபதேசம் சொல்லுகிறா அவர் உயிர் தெரிஞ்சிருக்கிறார். அவர் கல்லறையில் இல்ல, வெளியே வந்துட்டார். உயிர் தெரிந்த தேவன் நம்மோடு வாசமா இருக்கிறார். ஆனா நாம் என்ன செய்ய போறோம்? இன்னும் அந்த தவச காலம், 2 நாட்கள், இந்த நாட்கள், அந்த நாட்கள் சொல்லி இன்னும் அதெல்லாம் ஜனங்களுக்குள்ளாக இந்த உபதேசத்தை வெளிப்பட வைக்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாரம்பரியத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாரம்பரியம் அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. பாரம்பரியம் அவர்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகாது. பாரம்பரியம் அவர்களை நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கவும் அதே சமயத்தில் பரலோகத்துக்கு போகவும் அனுமதிக்காது. அல்லேலூயா. யாரு ஒருத்தர் பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறாங்களோ, யாரு ஒருத்தர் பாரம்பரியத்துக்குள்ள இருக்கிறாங்களோ, அவங்க பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஏன்னா பரலோக நாட்டு பரிசுத்தவானுக்கு மாத்திரம் தான். அல்லேலூயா. பரிசுத்தவானுக்கு மாத்திரம் தான். பாரம்பரியத்தை பார்க்கிற, சாங்கியம் பார்க்கிற, நாலு நட்சத்திர பார்க்கிற, ஜோசியம் பார்க்கிறவங்க பரலோகம் கிடையாது. பரலோகத்துக்கு போனா ஒரே வழி. இயேசு சொன்னார், இந்த விசுவாசி, இதை நம்பு, என் வார்த்தை கேட்டுக்கோ, என்னோட கூட வாழ்ந்துக்கோ, நான் வர போறேன், நீ கூட வா. அல்லேலூயா. மரிக்காது போறோம்னா வரும்போது நாம போவோம், மறிச்சுட்டா அவர் வரும்போது அவரோடு வருவோம். அல்லேலூயா. 2 காரியம் மாத்திரம், அதுக்காக தான் இயேசு சொல்றாரு. அதுதான் சொல்றாரு. அந்த வசனம் சொல்லி இன்னொன்னு சொல்ற வாசிங்க. அந்த வசனம் படி, அறிவே, ஆனாலும் உங்களுக்குள்ளே என்னுடைய உபதேசம் இடம் பெறாதபடியா என்னை கொலை செய்ய என்ன பண்ணீங்க? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உபதேசம் இல்லாத, வார்த்தை இல்லாததுனால அவர் என்ன பண்ண? கொலை செய்ய கேட்டுக்கிறார்கள். ஆனா விளையாட்டுக்கு கூட்டு போறாங்க, அவரு சாவடிக்கிறதுக்கு எல்லாம் பணம் சொல்றாரு. எல்லாம் கிடையாது. அவர் ரத்தப்பை ஏமாளமான கைது வெளிவந்துறாரு. சத்தியத்துக்குள்ள இருப்போமானா நாம் துரு ஆர்த்திகளை விட்டு வெளியே வந்துடும். நாம் துரு உபதேச துரு காரியத்துக்கு வெளியே வந்து, ஏன்னா நாம் நித்தியத்துக்குரிய இந்த இமைக்குள்ள
இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனுஷனுக்கும் நியாயத்திற்கு உண்டு, நியாயத்திற்கு மாத்திரம் எல்லா மனுஷனுக்கும் பரலோகம் உண்டு. ஆனா பரலோகத்தை பெற்றுக்கொள்ளாதது கவனிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர்ல நல்லா கவனிங்க. ஆண்டவர்கிட்ட கிடையவே கிடையாது. ஆண்டவர் கொடுத்துட்டாரு. எடுத்து எடுக்காதவங்க அது வந்துட்டார்ல, மறிச்சுட்டார்ல. உனக்காக தானே மறிச்சாரு இல்ல, நமக்காக தான் மறிச்சாரு, மறிச்சிருக்கிறாரு. இந்த மறிச்சது உண்மை என்னது? நீ விசுவாசத்தை தானே நடக்கும். நீ விசுவாசிக்காம உன்னா அவன் மறிப்பாரு சொல்லிட்டே உட்காந்து கடைசி வரைக்கும் வர வரைக்கும் சொல்லிட்டே இருக்கா. உயிரோடு இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். செத்ததுக்கு அப்புறம் போக முடியாது. உயிரா இருக்கும்போது விசுவாசித்து அந்த விசுவாசத்து நடந்தா அந்த விசுவாசத்து நடக்கை உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். விசுவாசியாமல் நடந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. தேவனை விசுவாசிக்கிறவர் எவனோ அவனுக்கு தான் பரலோக ராஜ்யம் உண்டு. விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது விசுவாசத்தை மாத்திரம் தேவனுக்கு பிரியமா நடக்க முடியாது. வந்தாலும் மனுஷார அடங்கோட உயிர்த்திருக்கிறார், என்னோட காலத்துல நான் அவரோட போவேன். இப்ப அவர் எனக்குள்ள இருக்கிற நான் அவரோட போவேன். அவரோட நான் 2 காலத்துல இயேசு உலகத்துல வந்தார். அந்த இமைக்குரிய நீங்க அநேக ஜனங்கள் இமைக்குரிய காலத்தை மாத்திரம் இன்னும் யோசிச்சுறாங்க இல்ல. நிறைய பேர் இமைக்குரிய காலத்தை யோசிச்சுறாங்க. எப்படி தெரியும் யோசிச்சுறாங்க? நான் இப்படி ஒரு கதை உங்களுக்கு சொல்லுவேன். பன்னி கதை சொல்லியிருக்கிறேன். பன்னி கதை. பன்னி எல்லாருக்கும் தெரியும் இல்ல. பன்னி எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாரும் தெரியுமா? பன்னி ஒருத்தர் என்ன பண்ணா பன்னி வளர்த்துறதுதான். பன்னினா சின்ன குட்டி. பன்னி சின்ன குட்டி நல்லா அழகாக சொல்லி அந்த பன்னி குட்டி எடுத்தாலும் நல்லா சோப் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வீட்டுல கழுவி வச்சிருந்தாங்க. அது வச்சுட்டு அது வளர்ந்து அந்த 4 நாளுக்கு அவங்க வீட்டு இடத்துல காவல் போகும். அந்த அவர் என்ன பண்ணுவாரா, பண்ணி என்ன பண்ணுவோம், அப்படி அந்த கழுவி சுத்தம் பண்ணுறதுக்கு கூட போய் அந்த பண்ணி சாயந்தரம் வரும்போது பார்த்தா அந்த பண்ணி சாக்கில் இருக்கணும். ஏன்னா அது சுபாவமே என்னது? சாக்கில் இருக்குதான், சேத்துல இருக்குதான் அது பழக்கம். அது அப்படியே கட்டுல இருக்குமா. ரொம்ப நாளா இந்த பண்ணி வளர்ந்துச்சு. அப்புறம் திரும்ப மாட்டுது. ஒரு நாள் அந்த பண்ணி என்ன போட்டு அடிக்கிறார். அடிச்ச உடனே அந்த நேரத்தை பார்த்தா ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாங்க. என்னப்பா அந்த பண்ணியை போட்டு அடிச்சிருக்கிற அப்படின்னாரா. இல்லைங்க, நான் சின்ன குழந்தைல இருந்து வளர்க்குறேன், ஆனா சுபாவம் மாறவே மாட்டேங்குது. இது என்ன பண்ணுது? சேத்துலதான் போய் பிறகு சேத்துலதான் உங்களுக்கு மாறவே மாட்டேங்குது அப்படின்னாரா. அவன் சொன்னாரா, அப்ப அந்த பண்ணி எனக்கு கொடு, நான் உங்களுக்கு மாத்தி வளர்த்து கொடுக்குறேன் அப்படின்னாரா. அவர் சிரிச்சாங்க. சின்ன குழந்தைல இருந்து நான் வளர்க்குறேன், ஆனா என்னால மாத்த முடியல, இவரு கூட மாத்தி வந்துடுறா அப்படின்னு சொல்லி இவர் சிரிச்சுட்டு நம்ம எத்தனை நாள் ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லிட்டு அந்த பண்ணியை கூட்டு போயிட்டாரு. கூட்டு போயிட்டு அந்த குறிப்பிட்ட நாள் முடிஞ்சவங்க பண்ணி கூட்டு வர்றாரு. கூட்டு வந்தவங்க அந்த பண்ணி எப்படி இருக்கும்? கூட்டு வந்து வரும். அது என்ன கலர் மாறி இருக்குமா, இல்ல ரூபம் மாறி இருக்குமா? பண்ணியா தான் வருது. இவர் அதை பார்த்து வந்து யோசிக்கிறாரு. இந்த பன்னி குழந்தை எதுக்கு சபதம் போட்டு போனோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பன்னி குழந்தை திரும்ப உடனே, ஏப்பா இது வரைக்கும் இந்த பன்னி தான் பார்த்து எடுத்துக்கிறாங்க. சாக்கடையில விழுந்துடும் அப்படின்னா, சரி இந்த பன்னி கொண்டு சாக்கடையில விழுந்துட்டாங்க. இந்த பன்னி கொண்டு சாக்கடை கொண்டு நிக்க வச்சாங்க. அந்த பன்னி சாக்கடைக்குள்ள தள்ளுறதுக்கு போறாங்க. அந்த பன்னி சாக்கடையில விழாம ஓடியாட்டான். சாக்கடையில என்ன பண்ணுறது? விழ மாட்டேது, ஓடாதுட்டான். அவங்க கேட்டாங்க, ஏப்பா என்னதான் பண்ண நீ? இவ்வளவு வருஷமா சின்ன குழந்தைல இருந்து நான் வளர்க்குறேன், ஆனா இந்த பன்னி என்ன பண்ணல? சாக்கடை விட்டு வெளியே வர சாக்கடை தான் ஓடி விடும். இப்ப என்ன பண்ணுது? அந்த சாக்கடை கொண்டு சாக்கடை வந்து வெளியே ஓடியாடுது அப்படின்னாரு. அப்ப என்னதான் பண்ண அப்படின்னா, அப்ப சொன்னால அவங்க இதே பண்ணல, பன்னிக்குள்ள இருக்கிற அந்த இருதயத்தை எடுத்துட்டு ஆட்டு இருந்து அதை வச்சுல ஆடு என்ன சேர்த்துல வந்து பாத்தீங்களா? ஆடு தண்ணி வச்சுன்னா அப்படியே நெருங்கி பிடிச்சு ஓடும். தண்ணியில விடவே விழாத, நெருங்கி பிடிச்சு ஓடும். அப்போ இன்னும் ஒரு காரியம் என்னன்னா, இருதயத்தை தான் மாத்துறாரு. அந்த ஆட்டு இருதயத்தை பன்னிக்குள்ள வச்சுட்டு பன்னீரத்தை எடுத்து போட்டாரு. அப்ப ஆட்டு இருதயம் அவங்களோட சுபாவம் அதேதான், கலர் அதேதான், எல்லாமே முந்தினா இருக்கிறது எல்லாம் அதேதான். ஆனா உள்ள இருக்கிற இருதயம் மாத்திரம் என்ன பண்ணுச்சு? மாற்றப்பட்டது. மாற்றப்பட்ட உடனே அது என்ன பண்ணுச்சு? செயல்பாடுகள் மாறிடுச்சு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருதயத்தை மாத்தாதனால இன்னும் பரலோகத்துக்கு போறதுக்கு தெரியல. என் ஜனங்கள் அறியாம சதாரணமாய் போகிற இதுதான். இருதயத்தை மாத்திர இருதயம் அங்கேதான் இருக்குது. ஆனா இருதயத்தை ஏசுனா இருதயத்தை யாரோட நீ வச்சுக்காத. இருதயம் ஒவ்வொன்று இருக்குன்னா அது திருப்பி உள்ளது, கேடு உள்ளது, அது ரொம்ப பொருளாதது அப்படின்னாரு. இன்னைக்கு என்ன பண்றாங்க? அநேக
கிறிஸ்தவ நான் வச்சுக்கிறாங்க, நான் வச்சுக்கிறேன் என்ன பண்றாங்க? பொல்லாத வழியில ஓடிக்கிறாங்க, பொல்லாத சிந்த பொல்லாத காரணம் ஓடிக்கிறாங்க. ஆனா நாம என்னைக்கு இயேசு கிட்ட இருதயத்தை கொடுக்கணுமோ அப்பதான் நம்முடைய வாழ்க்கை மாறும், குடும்பம் மாறும், செயல்பாடு மாறும், நம்ம எடுக்கிற காரியங்களை வச்சு எல்லாம் காணப்படும். ஆனா அதுக்குதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொல்றாரு, என்ன பண்ணணுமா சொல்றாரு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றாரு. நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். இல்லையா? இயேசுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தா மாத்திரம் இருதயம் மாற்றப்பட்டிருக்கணும். உபதேசத்துக்கு நிலைத்திருந்தா மாத்திரம் பரலோகத்துக்கு போகணும். இருதயம் மாற்றாம ஒரு நாள் பரலோகத்துல போக முடியாது. இருதயம் மாற்றுகிற கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்குமானால் யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. இருதயம் மாற்றப்பட்ட வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் விடுதலை தர விரும்புகிறார். அல்லேலூயா. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வேதம் சொல்கிறது, நான் பார்த்த முதலாவது பாவத்தை பிறப்பிக்க, மரணம் என்ன பண்ணும்? பாவத்தை பிறப்பிக்க. இரண்டாவது என்ன பண்ணும்? பாவம் மனுஷனை ஆண்டு கொள்கிறது. அப்போ ஆண்டு கொள்ளக்கூடாதபடி அது நான் வெளியே வரணும்னா இந்த சத்தியத்துக்குள்ள உள்ள போனோம்னா பாவம் நம்ம ஆண்டு கொள்ள மாட்டாது. நான் வெளியே வந்துடும். சத்தியம் எங்க இருக்குதோ அங்க விடுதலை. வேதம் சொல்ல சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்துல விடுதலையாகும். பாவத்துல விடுதலையாக வழி வேணும்னா சத்தியத்துக்குள்ள இருந்தாதான் பாவம் விடுதலையாகும். சத்தியத்துக்குள்ள இல்லாம நான் பாவத்தை விடுதலையாக்க முடியாது. சத்தியத்தை அறிவி சத்தியம் விடுதலையாகும். அப்போ வார்த்தை உங்களுக்குள்ள நமக்குள்ள இருந்துச்சுன்னா பாவம் நம்ம ஆட்கொள்ள முடியாது. பாவத்தை விடுதலையாக்கப்படுறத காணப்படுவோம். அப்போ அடிமையிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கிடுவோம். சத்தியத்துக்குள்ள போனா அடிமையிலிருந்து விடுதலை ஆக்கணும். அடுத்து நான் பார்க்கலாம், தேவனுக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். நான் பாவத்தை செஞ்சுக்கலாம், இன்னொரு காரியம் தேவனுக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். இன்னொரு காரியம் மத்தேயு சுவிசேஷம் 25:31 வாசிங்க. நமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற, இதுதான் முக்கியமான காரியம். உலகம் உண்டாவதற்கு முன்னவே தேவன் நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் இருக்கிறார். சொல்றாரு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த ஆயத்தம் பண்ண இடத்துக்கு உங்களை கூட்டம் வரப்போறேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா போயிருக்கிறாரு, திருப்பி வரப்போறேன், நான் இருக்கிற இடத்துல உங்களை இப்ப வரப்போறேன்னு சொல்ல வரப்போகிறாரு. அதுதான் சொல்றாரு, உலகம் உண்டாவதற்கு முன்னவே இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த ஆயத்தம் பண்ண இடத்துக்கு செல்ல வேண்டுமானா நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்ல வாசிங்க. பசியா இருந்து போதனை கொடுத்தீர்கள், தாகமா இருந்து தாகத்தை தீர்த்தீர்கள், அப்பொழுது நீதிமான்கள் அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரராகிய இவர்களுக்கு எதை செய்தீர்களோ
அதை எனக்கே செய்தீர்கள். இதாங்க முக்கியமான காரியம். நீங்க பார்த்தீங்க இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்படி எப்போ எதாவது காலைல சாயந்தரம் ஏதாவது இழந்து தான் ஓடிக்கிறாங்க. ஆனா இங்க அநேக கிறிஸ்தவ அப்படிதான் இருக்காங்க. எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்னைக்கு ரொம்ப நமக்கு நல்ல கத்தனை இடத்த கொடுக்குறாங்க, சாப்பிட கொடுக்குறாங்க, இடம் கொடுக்குறாங்க, வீடு எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம எல்லாத்துக்கும் மதம் கொடுக்குறது, நம்ம எல்லாத்துக்கும் மதத்தை செய்ய மாட்டேங்க. நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன காரியத்தை யாரோ ஒருத்தர் செய்யறதான் சொன்னாரு. நான் வியாதியா இருந்தேன் வந்து விசாரிச்சீங்களா? எப்ப அடங்காத வந்து வியாதி நீங்க எப்ப படுத்துட்டீங்கன்னு நான் வந்து பார்த்தேன். ஹாஸ்பிட்டல்ல பாஸ்டாப்ல படுத்துட்டாங்க. ஒரு மாசம் ஹாஸ்பிட்டல் படுத்துட்டாங்க. அப்ப அந்த அவங்க படுத்துருக்கிற எதிரில இவங்க ஹாஸ்பிட்டல் படுத்துருந்தா அவங்க படுத்துனதுனால இவங்க போய் பார்த்து அவங்களுக்கு ஜெபம் பண்றாங்க. அங்க இருக்கிற அந்த அம்மாக்குள்ள இருக்கிற ஆவி விடுதலை ஆகுது. அந்த அம்மா அதுக்கப்புறம் விசாரிச்சு ஆகி ஊருக்கு போட்டு செய்ய போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க போன் பண்ணி எவ்வா நீங்க வந்து எங்க ஜெபம் பண்ணணும்னு கூப்பிடுறாங்க. அங்க போய் நாம வியாதியா இருக்கிற படுத்துட்டா அப்ப நம்ம அவங்களுக்கு சொல்லடிச்சிருக்காங்க. அடுத்து அவங்க ஏற்றுக்கொள்றதுக்கோ அல்லது மற்றவங்க சொல்றதுக்கோ முடியாது. அன்னைக்கு நாம என்ன பண்றோம்? நம்ம மட்டும் பார்த்து வியாதி இருந்தாலும் பிரச்சனை நம்ம மட்டும் பார்த்துட்டு தவிர அநேகருக்கு சொல்றது கிடையாது, அநேகருக்கு கொடுக்கறது கிடையாது, அநேக ஜனங்களுக்கு நம்ம உதவி செய்யறது கிடையாது. ஆனா அதுவே நீங்க பாத்தீங்கன்னா உதவி செய்வதிலும் நாம் என்ன பண்ணணும்? பார்த்து உதவி செய்யணும். இதுதான் முக்கியமான காரியம். அநேகருக்கு ஜனங்களை உதவி செய்வதில் நாம் உதாரணமா செய்யணும். அதே சமயத்துல பார்த்து நாம் செய்யணும். அப்படி செய்யும் போது சொன்னாரு, நான் வியாதியா அந்த சாப்பாடுல தொழில் அவங்க எனக்கு கொடுத்தீங்க. அதனாலதான் அவன் இன்னைக்கு இந்த மாதிரி வசனங்களை கேட்டுதான் இன்னைக்கு நம்ம வருஷம் நம்ம சபைக்கு நிறைய கொடுத்துருந்தோம். நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷம் 3 வருஷம் 500 பேருக்கிட்ட நம்ம சாப்பாடு கொடுத்தோம், பெருமணிகள் கொடுத்தோம், இப்படி கிராமத்துல கொடுத்துருந்தோம். இப்போ வருஷம் மாசம் கொடுத்துருந்தோம். நம்ம சாப்பாடு அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கும் ஸ்பெஷலா இல்லை, கொஞ்சம் தான் இருந்தாலும் கொடுக்கறதுதான் அண்ணாவோட கருத்தை கொடுப்பான். நாம் விதைக்கிறதா அறுக்க முடியும். அப்ப நம்ம செய்வதெல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் நீங்க செஞ்சீங்களே அப்படின்னு சொல்றது. ராஜா கேட்கிறாரு, நீங்க எப்போ செஞ்சீங்க கேட்பா சொல்றாரு. வியாதியா இருந்த ஒரு மாசம் விசாரிச்சீங்களே, ஒருத்தர் இல்லாததை கொடுத்தீங்களே, இதெல்லாம் சொல்லி காட்டுறாரு. சொல்லிட்டு சொல்றாரு. அதை பாத்தீங்கன்னா அந்த 40 வாசிங்க. ஒருவனுக்கு நீங்க எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். இதுதான் முக்கியமான. நீங்க யாருக்கு செய்தீங்களோ அது என்ன பண்ண அவருக்கே செய்த, எனக்கு செய்யல, அது அவங்களுக்கு செய்யறது எனக்கு செய்த மாதிரி சொல்றாரு. அடுத்து 41 வாசிங்க. இந்த சப்ஜெக்ட் நான் பார்க்கலாம். இதுக்கு முன்னால பார்க்கும்போது நாம் என்ன பண்ணப்பட்டதா இருக்கிறோம் அந்த சொல்றாரு. நீங்க இந்த ஏழைகளுக்கு இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க செஞ்சீங்களே அது எனக்கே செய்வீங்கன்னு சொல்றாரு. அது எனக்கே செய்தது மாத்திரமல்ல, இது செய்யறதுனால மெய்யாகவே தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அடுத்து இதுல என்ன சொல்றாரு கேட்டீங்களா? இந்த 41ல இடது பக்கத்தில் இருந்தவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே சொல்றாரு. நீங்க அப்ப சொல்றாரு பாத்தீங்களா, இடது பக்கத்துல இருந்து பார்த்து சொல்றாரு, நீங்க இவ்வளவு செஞ்சீங்க ஆனா என்ன பண்ணல, இது மாதிரி காரியம் செய்யல. அவங்க செஞ்சாங்க, அவங்க கேட்கறாங்க, எப்ப செஞ்சுன்னு கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, நீங்க இதெல்லாம் செஞ்சு அது எனக்கே செய்றீங்கன்னு சொல்றாரு. ஆனா இடது பக்கத்துல சொல்றாரு, நீங்க எதுவுமே செய்யல, நீங்க எதுவுமே செய்யல, நீங்க தனக்கு வாங்குறீங்க. அதனால நீங்க என்ன பண்ண நித்திய என்ன பண்ண போறீங்க? அக்கினியில போக போறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பசியா இருந்தேன் கொடுக்கல,
இதுதான் முக்கியமான காரியம். இன்னைக்கு இந்த பாடு மக்களை தியானிக்கிறது பிரச்சனை இல்லை, இது குறித்து யோசிக்கிறது பிரச்சனை இல்லை. நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதுதான் பிரச்சனை. எப்படிப்பட்ட வாழ்ந்து கொண்டு இதற்கு எப்படி வாழ்ந்துருந்தோம் நல்லா கவனிங்க. நான் சொல்றேன், இந்த இடத்துக்கு இந்த இடத்துல வரும்போது ஒருமையாய் வந்தேன், ஒண்ணுமே இல்லாம வந்தேன், ஒண்ணுமே இல்லை, வெறும் 100 ரூபாய் எடுத்துட்டு நான் சென்னைக்கு வந்தேன், ஒண்ணுமே இல்லாம அந்த சூழ்நிலையில நிறைய பேருக்கு நான் என்ன செய்தேன், கர்த்தர் என்ன கொடுக்க வச்சாரு. ஒரு குடும்பத்தை 6 மாசம் வரைக்கும் நாம பட்டினியா இருந்து அந்த பிள்ளைகளுக்கு அவங்க குடும்பத்துக்கு நாம பால் கொடுத்து அந்த குழந்தைகளை காப்பாற்றி விட்டோம். ஆனா இன்னைக்கு அவங்க நன்றியா இல்லை, ஆனா இயேசு எங்களுக்கு நன்றி இருந்தாரு. அந்த காப்பாற்றப்பட்ட பாருங்க, அந்த 6 மாசம் நடத்துறவங்க அவங்க இல்லை, யாரும் நம்மளை கண்டுக்கவே இல்லை, அவங்க வந்து யோசிக்கவே நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறதுக்காக தான் யோசிச்சோம். ஏன் இதை சொல்லுவாருன்னா, அன்னைக்கு நாங்க அவர்களை விசாரித்தோம், கத்த சொன்னால அவங்க எல்லாம் செஞ்சாங்க, நீங்க செய்யல, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நித்தியத்துக்கு வருவாங்க, நீங்க நித்தியத்துக்கு வர முடியாது. ஆனா நாங்க அவங்களுக்கு தான் செஞ்சேன். இன்னைக்கு கத்த சொல்லுங்க, சொந்த இடத்துல நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நல்ல துணிகளை வச்சிருக்கோம், நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருக்கோம். ஏன் தெரியுமா, நாங்க அன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தோம், கர்த்தருக்கு எங்களுக்கு உதவி செய்தார். ஏன்னா அவர் நியாயம் அல்ல, நியாயாதிபதி. அவர் அக்கிரமம் செஞ்சவங்க, அவர் பரிசுத்தவான், அவர் நீதிவான், அவர் சொன்னதை கண்டிப்பா செய்வார். செய்கிற தேவன் அவர், வாக்கு மாறாத தேவன். உலகம் வாக்கு மாறிட, மனுஷனுக்கு வாக்கு மாறிடுவாங்க, உலகத்துல மறந்துடுவாங்க, ஆனா இயேசு மறைக்கவே மாட்டார். ஏன்னா அவர் நம்ம நினைவாய் இருக்கிறவர். அல்லேலூயா. உலகம் மறந்து போகலாம், செய்தவர்கள் மறந்து போகலாம், கொடுத்தவர்கள் மறந்து போகலாம், ஒருவேளை நாம் செய்து அநேக காரியங்கள் பண்ணிருக்கலாம், ஆனா உலக மனுஷன் கண்டிப்பா மறந்துடுவான். ஆனா இயேசு ஒரு நாள் மறக்கவே மாட்டார். எதை செய்தாலும், நீங்க எதை செய்து கொண்டிருக்கிறீங்களோ அதை கர்த்தருக்காக உண்மையாய் உத்தமமாய் கர்த்தருக்காக செய்யும்போது கர்த்தர் உங்கள் மேல் நினைவாய் இருப்பார். அல்லேலூயா. உங்க குடும்பத்தின் மேல் நினைவாய் இருப்பார், உங்க வாழ்க்கை மேல நினைவாய் இருப்பார். உங்களுடைய அதிகமாய் கர்த்தர் பெருக்கத்துள்ள கர்த்தர் கொண்டு போவார். ஏன் தெரியுமா, அவர் குறித்து போக செய்கிற தேவன் அல்லவே அல்ல, அவர் பெருக்கத்துக்குள்ள கொண்டு போகிறவர். இந்த உபவாச நாளில, இந்த 15வது நாள் உலக ரட்சகர் திருச்சபை இந்த 15வது நாள் உபவாச நாளில் கலந்து கொள்கிற உங்களுடைய நிர்ணயம் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்க போகிறார். ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கப்படுவது, தேவனுடைய அநேக ஜனங்களுக்கு செய்ய ஆரம்பிக்கப்படுவது கர்த்தர் நம்முடைய விருத்தியாக செய்கிறார். அதுதான் சொல்றாரு, அவங்க எல்லாம் செஞ்சாங்க, நீங்க செய்யல, அவங்க எல்லாம் பார்த்தாங்க, நீ பார்க்கல அப்படின்னு சொல்லி உதாரணத்துவாய் சொல்லப்படுறது நான் பார்க்கிறேன். இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையில இருக்கிறோம், சற்று நாம் இந்த உபவாச நாளில் இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தன்மான சகோதரி சகோதரிகள் தீர்மானம், சும்மா வாழ்க்கை இல்லைங்க, வாழப்போது வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான். 2 வாழ்க்கை 3 வாழ்க்கை 7 வாழ்க்கை கிடையவே கிடையாது, ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரயோஜனமாய் காணப்படுவது, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்படுவதும், நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் காணப்படுவதும், உனக்கு உலகமாக உருவாக்குற எந்த ஆயிரமோ உனக்கு உத்தமா, உனக்கு முன்பதாக இருந்து கர்த்தர் யுத்தம் செய்வார். அவர் யுத்தம் செய்கிற தேவன், சும்மா இது நான் உனக்காக யுத்தம் செய்கிற சொன்ன தேவன். இன்றைக்கு ஒரு பட்சத்தில் வருகிறவர்கள் ஒரு நாள் அவரை சேதப்படுத்த முடியவே முடியாது. ஏன்னா அவர் உன்னோடு கூட நம்மோடு கூட இருக்கிற தேவன். அந்த தெய்வத்தை ஆராதிக்கிறபடினால இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு கண்டுபோம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிறதாய் மாத்திரமல்ல, அதை செயல்படுவதற்குரிய இருதயத்தை எனக்கு தாங்க, இருதயம் மாற்றத்தை தாங்க சொல்லி கேட்போம். ஒருவேளை இருதய கடினத்தினால்தான் அநேகம் செய்ய முடியாமல் இருக்கிறோம், அநேகம் கொடுக்க முடியாமல் இருக்கிறோம், அநேக வளர்ச்சியை செய்ய முடியாமல் இருக்கிறோம். ஆனா நாம செய்யும் போது, கொடுக்கும் போது சொல்றாரு, ஐயாவே ஐயாவே நீங்க கொடுத்தீங்க, என்னை விசாரிச்சீங்க, பார்த்தீங்கன்னு சொல்றாரு. நான் பார்க்கிறவர்களாய் நான் மாறுவோம், கொடுக்கிறவர்களாய் மாறுவோம், ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். நான் விசேஷமா இந்த உலகத்துக்குரியவர் அல்லவே அல்லது முதல்ல அதை தெரிந்து கொள்வேன். ஆனா இன்மைக்குரிய ஆசீர்வாத தேவன் எப்பவே கொடுத்துட்டார், நான் உண்டானதுக்கு முன்னே கொடுத்துட்டார். அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமா இருப்போம். ஆனா இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம், எல்லாரும் எழுந்திருக்க அவருடைய சமூகத்துல ஒரு தீர்மான வாழ்க்கைகளை நான் கத்த நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியத்தை செய்ய முடியாத இன்றைக்கு நம்ம நாமே ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்துல பிரேசி பேச எல்லாரும் ஒப்பு கொடுவாங்க. இந்த நாளில் வார்த்தை கேட்டையா, என் வாழ்க்கையில மாற்றத்துக்கு தருவதற்கு, என் குடும்பத்தில மாற்றத்துக்கு தருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெய்வத்திற்கு அந்த நிச்சயமா அவங்களோட பேசுவேன். ஏன்னா தெய்வம் பேசுகிற தெய்வம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம்.
பேசுகிற ஆண்டவர், உயிருள்ள தெய்வம். மரித்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்க இல்லை, உயிர்க்கவில்லை, உயிரோடு எந்த தீங்கும் அணுகாதபடி அவர் சேர்த்து மறைத்து சொல்லலாம். நம்மை சேர்த்து வரும்போது எந்த சூழ்நிலையும் எந்த செய்வதற்கு எந்த சூழ்நிலையும் தாக்காதபடி தத்தனே எந்த செய்த தெய்வமாய் மாறுவான். குடும்பத்துக்கு உன்னதமாய், பிள்ளைகளுக்கு உன்னதமாய், வாழ்க்கைக்கு உன்னதமாய், திருமணத்துக்கு உன்னதமாய், குடும்பத்துக்கு உன்னதமாய், பிள்ளைகளுக்கு உன்னதமாய் கிரியை செய்கிற அத்தனையும் கர்த்தர் அதற்கு கொண்டு போகிறார். என்ற நாளிலே கர்த்தரை சத்தியத்தை அறிவு சத்தியத்தை விடுதலையாக்க சொல்லிடுறேன். அந்தபடி இந்த வார்த்தை உங்க இருந்தத்துல வைக்கும் போது இந்த வார்த்தை நித்திய ஜீவனுக்கு கொண்டு வரும். எம்மைக்குரிய நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் என்று சொல்லி பார்க்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் அறிக்கை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு மாற்றத்தோடு நடந்து போய் இந்த நாட்டில் நாட்கள் வீட்டில் மனுஷனுக்கு சொல்றது தந்து அந்த உபவாச நாட்களை கலந்து கொண்டிருக்கிற என் குடும்பத்தை வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலை கர்த்தரை வெளிப்படுத்துகிறார் சொல்லுங்க. செய்கிற ராத்திரி வேலை வந்திருக்கிற பிள்ளைகளோடு கூட நீங்க ராத்திரிக்கு தரிசனத்தில் சொல்லிருக்கிற வெளிப்படும்படியாக சொல்லியிருக்கிறார்கள். சூழ்நிலை வெளிப்படுத்து, குடும்ப சூழ்நிலை வெளிப்படுத்து, வாழ்க்கை சூழ்நிலை வெளிப்படுத்துங்க. அது வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையை கர்த்தர் அதமாக்கி கொள்ளும்படியாக சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய செய்தவர்களாய் நன்றி செலுத்துகிறா. ஒவ்வொரு பொருட்களுக்கு காத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியுடைய அதிதேயம் சமாதானம் சந்தோஷமாக நாமத்தை நாமத்தை இயேசுவாய் கொடுத்த எல்லா பரிசுத்தவான்களுக்கும் இந்த மனுஷராக இருக்கிறார்கள். ஆமென்.